தேர்வை நடத்தக்கூட துப்புக்கெட்ட ஒரு நிலையில் ஒரு அரசாங்கம் இருக்குது. அது கூட இல்லாமல் எல்லா மாணவர்கள்லாம் தேர்வு எழுத தயாராகி களத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு முறையான அறிவிப்பு இல்லாமல் தேர்வு நேரத்துக்கு பிறகு அறிவிக்கிறாங்க. தேர்வு தொடங்குகிற நேரத்தில் அறிவிக்கிறாங்கன்னா இவ்வளோ சென்னையில் தொழில்நுட்ப கோளாறுன்னா என்ன கோளாறுன்னு அது சொல்லணும்ல. வெளியிட்ட அந்த அறிக்கையை பார்த்தாவே தெரியும். அவசரத்தில் எத்தனை இதில் கேட்ட தமிழுக்காக நாங்கள் தான் உயிரை கொடுப்போம், உடலை கொடுப்போம்னு சொல்லி டைலாக் விட்டுக்கிட்டு இந்த ஆட்சி இருக்குது. ஆனால் ஒரு தமிழ் அறிக்கை, ஒரு பக்க அறிக்கையில் 14 பிழைகள், இப்படி ஒரு கேவலமான அறிக்கை வெளியிருந்தால் அதுவும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு வந்து இந்த இடத்த நிரப்ப முடியலைங்கிற காரணத்தினால தான் தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, அவங்க நிச்சயமாக அவங்க வந்து இந்த தேர்வு நடத்தினா கூட முடிவு உடனே அறிவிக்க முடியாது. அதுக்கான ஆற்றலோ அதுக்கான வேகமோ அதுக்கான காரணமோ அவங்ககிட்ட இல்லை. அவங்க சும்மா ஒரு கண் துடைப்புக்கு இந்த தேர்வு நடத்தி ஊரில் இருக்கவங்களாம் ஏமாற்றிட்டு உட்காந்துருக்காங்க. எனவே நிறைய பேர்கிட்ட காசு வாங்கிட்டு இருப்பாங்க. அதில் வேறு எல்லாருக்கும் போட்டி, எனக்கு எத்தனை உனக்கு எத்தனைன்னு பங்கு போடுற நேரம் இல்லை. இப்போ ஏற்கனவே நம்மளே ஐசியூவில் இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த பங்கு போட்டிருந்தா நேராக போய் மாட்டி போட்டுறதுனால சரி இப்போதைக்கு தொழில்நுட்ப காரணம்னு சொல்லி ஒத்தி வச்சிருங்க. அதிமுக ஆட்சியில் வந்து திமுக சொல்லியிருந்தாங்க அரசு வேலைகள்லாம் ஒழுங்காக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதியை கூட இப்போ அவங்க நிறைவேற்றலை. இல்லை, அவங்க எந்த வாக்குறுதி நிறைவேற்றினாங்க, இது மட்டும் நிறைவேற்றலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கு வந்து பொய் சொல்கிறது, ஃபோட்டோ ஷூட் நடத்துறது, எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் செஞ்சுட்டேன்ட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டே போய் டைலாக் அடிக்கிறது, இதுதானே மு.க. ஸ்டாலினுடைய முழு நேர பணியாக செஞ்சுட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தனித்த பெரும்பான்மையோடு தனித்த ஆட்சி அமைக்கும். அதில் எந்த சமரசத்துக்கு நாங்கள் இடம் தர போகிறதில்ல. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணல்ல வந்து அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் குரூப் 2 கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. அதை வந்து அதிமுகவுமே எதிர்த்து என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? இல்லை, அது இந்த ஐசியூவில் இருக்கிற ஒரு அரசாங்கம் கிட்டேருந்து இதை விட என்ன எதிர்பார்க்க முடியும்? ஆட்சியே ஐசியூவில் இருக்குது. இந்த நிலையில் ஒரு தேர்வை நடத்தக்கூட துப்புக்கெட்ட ஒரு நிலையில் ஒரு அரசாங்கம் இருக்குது. அது கூட இல்லாமல் எல்லா மாணவர்கள்லாம் தேர்வு எழுத தயாராகி களத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு முறையான அறிவிப்பு இல்லாமல் தேர்வு நேரத்துக்கு பிறகு அறிவிக்கிறாங்க. தேர்வு தொடங்குகிற நேரத்தில் அறிவிக்கிறாங்கன்னா இவ்வளோ சென்னையில் தொழில்நுட்ப கோளாறுன்னா என்ன கோளாறுன்னு அது சொல்லணும்ல. தொழில்நுட்ப கோளாறுன்னா அரசாங்கத்தில் தான் தொழில்நுட்ப கோளாறு. இந்த அரசாங்கமே இன்றைக்கி தொழில்நுட்ப கோளாறில் இயங்கிறதுனால தான் இன்றைக்கி இதை சரி தொழில்நுட்ப கோளாறுன்னா அது ஒரு நாளில் 2 நாளில் சரி பண்ணுவாங்க. அது ஏன் இவங்க இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் நடத்த மாட்டேன்னு அறிவிக்கிறாங்க? இப்போ இதனுடைய நோக்கம் என்ன? இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் அது நடக்க போகிறதில்ல. ஆக இன்றைக்கி ஒரு செயலிழந்த அரசாங்கம், முடமாகி போன அரசாங்கம், ஐசியூவில் இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இதை விட ஒரு நல்ல பதிலை எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஆட்சிக்கு வர சொல்ல 2021 தேர்தலில் 5 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு வேலைவாய்ப்பு, அரசு ஊழியர்களாக 5 லட்சம் பேரை உருவாக்கும்னு சொன்னாங்க. இதுவரை எத்தனை பேர் அரசு பணிகள் கிடைச்சிருக்கு? ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் கொடுத்து பொறியாளர்களுக்கான தேர்வு நடத்தி நகர்ப்புற உள்ளாட்சித்துறையிலையும் குடிநீர் வழங்கல் துறையிலையும் அதில் 2200 பேர் என்னவோ நியமித்தாங்க. அதில் 150 பேருக்கு மட்டும் 8088 கோடி கொள்ளை அடித்ததாக நேரு மேலே இடி புகார் கொடுத்துருக்கு. அந்த புகாரை இன்றைக்கி பதிவு செய்யறதுக்கு ஒரு டிஜிபி தமிழ்நாட்டில் இல்லை. டிஜிபியே இல்லாமல் எப்படி ஒரு புகாரை பதிவு செய்ய முடியும்ன்ட்டு இன்றைக்கி அந்த பொறுப்பு அதிகாரிகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க இது போதாத குறைக்கு அந்த பொறுப்பு டிஜிபி அவர் தலைமைச் செயலாளர் கேட்டதுன்னா முதலமைச்சர் கேட்டதுன்னு சொல்லிட்டு உத்தரவுக்காக காத்துட்ருக்காரு. இப்படி ஒரு எல்லாமே முடமாகி போயிருக்கு. இன்றைக்கி முதலமைச்சர் ஐசியூவில் இருந்துக்கிட்டு இந்த ஆட்சி மறுபடியும் முடிகிற நேரத்தில் வாக்குறுதியில் அள்ளி வீசிக்கிட்டு அங்கங்கே மாநாடு நடத்திக்கிட்டு கடைசி கட்ட ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஃபோட்டோ ஷூட்டு அவர் வாழ்க்கையில் இது கடைசி நேரம். சரி, அதனால் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அங்கங்கே போய் மக்களை ஏமாற்றி இன்றைக்கி
கடைசி கட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நிர்வாக கவனித்த நேரம் இல்லை மட்டும் இல்லை, ஒரு தேர்வு ஆணையம் நடத்த முடியாமல் அவங்க தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த பதட்டம் கடைசியில் அவங்க வெளியிட்ட அந்த அறிக்கையை பார்த்தாவே தெரியும். அவசரத்தில் எத்தனை இதில் கேட்ட தமிழுக்காக நாங்கள் தான் உயிரை கொடுப்போம், உடலை கொடுப்போம்னு சொல்லி டைலாக் விட்டுக்கிட்டு இந்த ஆட்சி இருக்குது. ஆனால் ஒரு தமிழ் அறிக்கை, ஒரு பக்க அறிக்கையில் 14 பிழைகள், இப்படி ஒரு கேவலமான அறிக்கை வெளியிடுங்கன்னா, அதுவும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் இத்தனையும் தமிழ் சண்முக சுந்தரர்னு அவர் பேர் இருக்குது. அவர் ஒரு ஏதோ வடநாட்டு அதிகாரி, அவங்க கவனிக்காமல் விட்டாங்க, அல்லது வேறு மாநிலத்தை சார்ந்தவர், தமிழ் தெரியாதவர், சரி ஒரு பேசு தமிழ் மட்டும்தான் அவருக்கு தெரியும், நான் பரவாயில்ல. ஆனால் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரி இப்படி இவ்வளோ அசிங்கமாக இந்த ஆட்சியினுடைய அவலட்சணத்தில் அவர் வெளிப்படுத்துகிற வரையில் அந்த அறிக்கை இருக்குது. அதனால் இந்த ஆட்சி முடிய போகிற ஆட்சி, இன்னும் சொல்ல போனால் முடிந்து விட்ட ஆட்சி. இது அந்த டைம், இந்த பவுண்ட்ரிக்காக அது தள்ளிட்டு போயிட்டுருக்கு. அதனால் ஐசியூவில் இருக்குது. இது ஐசியூலேருந்து மறுபடியும் களத்துக்கு வரப்போகிறது இல்லை. இது ஐசியூலேருந்து அப்படியே கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்க. அதனால் அவங்க அந்த அடக்கம் பண்ணுற அரசு எப்படி இருக்குன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அவங்களுக்கு அந்த இடத்த நிரப்ப முடியலைங்கிற காரணத்தினால தான் தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, அவங்க நிச்சயமாக அவங்க இந்த தேர்வு நடத்தினா கூட முடிவு உடனே அறிவிக்க முடியாது. அதுக்கான ஆற்றலோ, அதுக்கான வேகமோ, அதுக்கான காரணமோ அவங்கக்கிட்ட இல்லை. அவங்க சும்மா ஒரு கண் துடைப்புக்கு இந்த தேர்வு நடத்தி ஊரில் இருக்கவங்களாம் ஏமாற்றிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே பொறியாளர்களுக்கான அண்ணா பல்கலைக்கழகத்தை வச்சு நடத்தின தேர்வுலேயே அதில் இவங்க அடித்த கொள்ளையே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் மறுபடியும் கொள்ளை அடித்து இந்த போஸ்டிங்லாம் போட முடியாது. அதனால் இது 2 கிரேடு 2Aன்னு நினைக்கிறேன். இந்த 2 பகுதியை அந்த பணியாளர்கள் நியமனம் பண்ண சொல்ல, அது அவங்கள இவங்களுக்கு வேண்டியவங்க நியமனம் பண்ண முடியாது. இப்போ ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட காசு வாங்கிட்டு இருப்பாங்க. அதில் வேறு எல்லாருக்கும் போட்டி, எனக்கு எத்தனை உனக்கு எத்தனைன்னு பங்கு போடுற நேரம் இல்லை. இப்போ ஏற்கனவே நம்மளே ஐசியூவில் இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த பங்கு போட்டிருந்தா நேராக போய் மாட்டி போடுறதுனால, சரி இப்போதைக்கு தொழில்நுட்ப காரணம் சொல்லி ஒத்தி வச்சிருங்க, அடுத்த வாட்டி உயிர் பழிச்சு வந்தால் பார்த்துக்கலான்னு விட்டுருப்பாங்க. அதிமுக ஆட்சியில் திமுக சொல்லியிருந்தாங்க அரசு வேலைகள்லாம் ஒழுங்காக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதியை கூட இப்போ அவங்க நிறைவேற்றலை. இல்லை, அவங்க எந்த வாக்குறுதி நிறைவேற்றினாங்க, இதை மட்டும் நிறைவேற்றலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கு பொய் சொல்கிறது, ஃபோட்டோ ஷூட் நடத்துறது, எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் செஞ்சுட்டேன்ட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டயே போய் டைலாக் அடிக்கிறது, இதுதானே மு.க. ஸ்டாலினுடைய முழு நேர பணியாக செஞ்சிட்ருக்காரு. ஒரு முதலமைச்சர் பொய் சொல்கிறன்றதுக்கு இன்றைக்கி டாக்டரேட்டு வாங்கினதை விட இன்றைக்கி நோபல் பரிசு கொடுக்குறேன்னா அதுக்கு பரிந்துரைக்கப்படுகின்ற, அதாவது எதிர்ப்பே இல்லாமல் பரிந்துரைக்கப்படுகின்ற தகுதியான ஒருத்தர் இன்றைக்கி ஸ்டாலின் தான். அவருடைய பொய் எல்லாமே வாயை திறந்தால் பொய். அந்த பொய் சொல்கிறதுல அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் போட்டி. அதில் ஸ்டாலின் நல்லா பொய் சொல்கிறாரா, உதயநிதி நல்லா பொய் சொல்கிறாரா, இன்றைக்கி போட்டி போட்டுட்ருக்காங்க. அதனால் இந்த பொய்யர்கள் ஆட்சியில் இது போல பொய்யான காரியங்கள் தான் நடக்குமே தவிர உண்மையான எந்த வளர்ச்சி பணியும் நடக்காது. கேட்டால் திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடனே இந்தியா உலகத்திலேயே சிறந்த, கன்னடாவோட தமிழ்நாடு தான் வளர்ச்சி பெற்றிருக்கு, அமெரிக்காவோட தமிழ்நாடு தான் பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லி டைலாக் அடிப்பாங்க. அதனால் அவங்களுடைய ஒப்பீடு என்பது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லாம் கூட ஒப்பிட மாட்டாங்க. அவங்க ஐநா சபைக்கு அடுத்து ஸ்டாலினை தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்க வீட்டு முன்னால் காத்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க உடன்பிறப்புகள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் டைலாக் அடிப்பானுங்க. அவங்களுக்கு அவங்கள பற்றியும் தெரியறதில்ல, உலகத்தை பற்றியும் தெரியறதில்ல, நிர்வாகத்தை பற்றியும் தெரியறதில்ல. ஏதோ ஸ்டாலின் போலவே இந்த வெத்து பேப்பரையும் துண்டு சீட்டையும் நம்பிக்கிட்டு ஆட்சி நடத்துகிறாங்க. திமுக தலைமையான அணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள அணிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிஜேபிக்குரியது உள்ளதான் அதிமுக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிஜேபி கைக்குள்ளதான் அதிமுக இருக்கு, உள்ளங்கைக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நீங்கள் சொல்றதே எனக்கு விசித்திரமாக இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் இந்தியா கூட்டணி தான் பலமான கூட்டணி. தமிழ்நாட்டில் 40 இடங்களில் பிடிச்ச, பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 இடத்த பிடிச்ச கூட்டணி நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி திமுக கூட்டணி இன்னும் உருவாகவே இல்லையே. இன்றைக்கி காங்கிரஸ் அவங்கக்கிட்ட இருக்காதுன்றதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா காங்கிரஸ் இல்லைன்னா ஐஎன்டிஏ என்ன இந்தியா கூட்டணி சொல்ல முடியாதுல்ல. அதனால திமுக கூட்டணின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கோர்ஸ் என்னம்மா? இந்தியா கூட்டணி தானே. இப்போ ஏன் திடீர்னு அவங்க எப்போ மாற்றினாங்க? திமுக கூட்டணின்னா இந்தியா வாட போதா? நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துருக்கோம். அதை வந்து பகிரங்கமாக அறிவிச்சு தான் சேர்ந்தோம். நாங்கள் ஒன்றும் ரகசியமாக சேர்க்கல. அது சேர சொல்லி அன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய டெல்லிக்கு தேசிய அரசியலுக்கு நரேந்திர மோடி, தமிழ்நாட்டு அரசியலுக்கு எடப்பாடி பழனிசாமி, இதுதான் அமித்ஷா சொன்னார். அப்புறம் இதில் என்ன இந்திய கூட்டணியில் நாங்கள் போய் ரகசிய உறவை வச்சுருக்கோம். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தனித்த பெரும்பான்மையோடு தனித்த ஆட்சி அமைக்கும். அதில் எந்த சமரசத்துக்கு நாங்கள் இடம் தர போகிறதில்ல, அதில் இடம் தரவும் இல்லை. அந்த உத்தரவாதம் கிடைச்ச பிறகு தான் நாங்கள் கூட்டணியிலே சேர்ந்தோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக்க இணக்கமான சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சியிலையும் உருவாக்கின பிறகு தான் கூட்டணியை சேர்ந்தோம். இதை விட நான் என்ன வெளிப்படையாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த கூட்டணியில் தினகரன் கூட சில சிக்கல்களை எழுப்பினார். அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சிக்கு அவர் வந்து சம்மதித்த பிறகு தான் அவர் கூட்டணியில் வந்து சேர்ந்தார். அதனால் அதிமுக ஆட்சி என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆட்சியினுடைய தொடர்ச்சி. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் நடைபெறுகின்ற ஆட்சி. எந்த நிலையிலும் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லவே இல்லை, சொல்ல போகிறது இல்லை. இது வந்து நீங்கள் தேசிய அரசியல்னு பார்க்க சொல்ல இன்னைக்கு இந்தியா கூட்டணின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுபோல் நாங்கள் என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறோம். அது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தலைமையில் இருந்த கூட்டணியை சேர்ந்ததுனால அது சொல்கிறோம். இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் வந்து இப்போ என்டிஏ கூட்டணின்னு அதனால் பாதிப்பு வருதா, அதனால் வந்து எங்களுக்கு பலகீனமா, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் உண்மையாக கூட்டணி சேர்ந்துருக்கோம். அதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ரெண்டாவது, இவங்களுக்கு என்னன்னா, போன தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தனித்தனியாக கூட்டணி அமைச்சதுனால இவங்க குறுக்கு சால் ஓட்டி 40 இடத்துலையும் வெற்றி பெற்றதாக அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கள் கூட்டணி பிரியாமல் இருந்ததுன்னா அவங்க வெற்றி பெற்றிருக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் கலல் நிலவரம். அதனால் மறுபடியும் சேர்ந்ததுனால இவங்க கூட்டணி பலகீனமாயிடுச்சு. அதனால் இனிமே அந்த கூட்டணி ஜெல்லாகாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி அவங்க திமுகவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், காங்கிரஸ் கட்சியில் பேச்சுவார்த்தை குழு அமைச்சு ஒரு மாதம் ஆச்சு இல்லை, ஏன் கூட்டி பேசல? திமுகவில் ஏன் கூட்டணி கூட்டணியை ஒருங்கிணைப்புக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கலை? இன்னைக்கு வரைக்கும் திமுக வந்து தேர்தலுக்குரிய எந்த பணியும் செய்யலை. ஆட்சியினுடைய கடைசி நேரத்தில் அடிச்ச கொள்ளைக்கெல்லாம் சரி கட்டுற வேலையும் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு புதிய ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையும் தான் இன்றைக்கி திமுக செஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கி அவங்க போட்ட திட்டங்கள், அவங்க என்னென்னவோ சொன்னாங்க, மக்களை தேடி அது இதுன்னு சொல்லி ஏதோ இதுவெல்லாம் விட்டு நான் உங்கள் கனவு காணுங்கள் அதெல்லாம் கேட்க போகிறேன்னு சொல்லி அதுக்கான நிதியெல்லாம் ஒதுக்குனாங்க. இன்றைக்கி எங்கே அந்த வேலைலாம் நடக்குதா? இன்றைக்கி மக்கள்கிட்ட போனால் இவங்க செருப்படி வாங்கிட்டு வருவாங்க. அதனால் மக்கள்கிட்ட இவங்க போக முடியாதுன்னு அரசு ஊழியர்கள் அனுப்பிட்டு இருந்தாங்க. திமுக காரன் செய்ய வேண்டிய வேலையை இவன் எடுக்க வேண்டிய புள்ளி விவரத்தை, இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி மக்களுடைய ஆதரவை பெற வேண்டியதை இன்னைக்கு அரசு பணியாளர்களுக்கு, அவங்க தன்னார்வ தொண்டர்களுக்கு அவங்களுக்கு கூலி கொடுத்து அவங்கள போய் இதெல்லாம் சேகரிக்க வச்சாங்க. அது கூட இன்னைக்கு வந்து சரியான முறையில் நடத்த முடியல. இன்னைக்கு திமுகவை வந்து மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. மக்கள்கிட்ட எந்த விதமான ஆதரவும் இல்லைன்றதுனால இவங்களுடைய தொண்டர்கள் தான் போக முடியலன்னு பார்த்து அரசு ஊழியர்களை அனுப்பலான்னு பார்த்து அவங்ககிட்ட வச்சு புள்ளி ஓரத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பணம் அனுப்பலாம், அது பொருளை கொடுக்கலான்னு நினச்சாங்க. அதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதனால இன்னைக்கு திமுக என்பது துடை தெரியப்பட்டுவிட்ட நிலையில் இருக்கு. ஆனால் அதை மறைக்கிறதுக்காக இவங்க மொத்தமாக மாநாடு நடத்தி அதிகாரிகள் இருக்காங்க, போலீஸ் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு பணத்தை வச்சு அங்கங்கே எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு புதுசாக ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்கள மொத்தமாக கல்லூரியிலேருந்து தனியார் நிறுவனங்கள்லேருந்து மொத்த பேரையும் கூப்பிட்டு வந்து மாநாடு நடத்துகின்ற பேரில் இன்றைக்கி ஃபோட்டோஷூட் நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க செய்கிற அத்தனையும் இந்த திமுக ஐசியூவில் இருந்து எப்படியாவது மீண்டு எழுந்து வருமா அப்படின்ற நிலையில தான் அவங்க உயிர் மீட்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே தவிர அவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு சுத்தமாக போச்சு. அவங்க சும்மா ஏமாற்றிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு எடுபடாமல் போச்சு. என்னைக்கு வந்து
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்ந்து தான் அன்னைக்கே அவங்களுடைய முடிவு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு தொடர்ந்து அதிமுக பிரச்சனையாக இருக்குது, தென் மாவட்டங்களில் செல்வாக்கள் என்னாங்க. இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்ந்ததுக்கு பிறகு டிடிவி தினகரன்லாம் எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கிட்டு முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு களத்துக்கு இறங்கின பிறகு அதுவும் அடிபட்டு போச்சு. இன்னொரு பக்கம் வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து சேராதுன்னு நினச்சாங்க. அதுக்கு எத்தனையோ பிரச்சனை பண்ணி அந்த கட்சிக்குள்ளே குழப்பத்தை பண்ணி அதில் ராமதாஸ் வந்து திமுகவில் சேர்த்துடலான்னு முயற்சி பண்ணாங்க. அதுவும் இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி சேர்ந்திருக்கு. இப்படி எல்லா நிலைகளிலும் அவங்க எடுத்த ஆயுதங்கள்லாம் இன்னைக்கு முனைமொழிஞ்சு போயிருக்கு. இது போதாதுக்கு இந்த கூட்டணி பலகீனமான கூட்டணி, அதனால புதிய கட்சிகள் வரணும்னு தேமுதிகவை எடுத்தாங்க. இப்போ தேமுதிக தொங்கல் இருக்கே தவிர தேமுதிகவை பற்றி அதிமுக கவலைப்படலை. அவங்க எங்கேயாவது போய் மதிப்பை தேடிக்கிட்டோன்னு நாங்கள் விட்டாச்சு. இப்போ வந்து அவங்க வந்து அவங்களுக்கு சுமையாக மாறிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்து தேமுதிகவுக்கு கொடுத்து ராமதாஸுக்கும் கொடுத்து என்ன பண்ண முடியும்னு கேட்டால், இங்கே இப்போ பார்த்தா இப்போ அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிங்க, அவங்களெல்லாம் சேர்த்துக்கலான்னா அவங்க நாங்கள் ஏன் குறைச்சிங்கன்னா எங்களுக்கு கூட கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் இன்றைக்கி காங்கிரஸ் இவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி இவங்களை வந்து எது சொன்னாலும் எங்களுக்கு முடியுமா முடியாதான்னு அவங்க பேரம் பேசுகிறாங்க. இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணி ராகுல் காந்தி கிட்ட பேசலாமா, சோனியா காந்தி கிட்ட பேசலாமா, அவங்க இங்கே மாநிலத்தில் போய் பேசிங்கன்ட்டாங்க. இப்போ இங்கே வந்து குழு அமைக்கிறதுக்கு எப்போ அமைக்கிறதுன்னு ஜோசியம் பார்த்துன்னு உட்காந்துருக்காங்க. அதனால் திமுக இன்னைக்கு தேசிய அரசியலை இங்கே பேசுறதுல அர்த்தமே இல்லை. இன்னைக்கு இவங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் இந்தியாவை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இந்த தேர்தல்னால தேசிய அரசியலில் எந்த மாற்றம் வராது. இந்தியாவை ஆள்றதுலேருந்து நரேந்திர மோடி அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. இது முழுக்க தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். இந்த தமிழ்நாட்டுக்கான தேர்தலில் எங்கிருந்து இவங்க நரேந்திர மோடியை கொண்டு வந்து நுழைக்கிறாங்க, தேசிய என்டிஏவை கொண்டு வந்து இதில் திரிக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்குரிய தேர்தல். எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் முடியும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எல்லா பொதுமக்கள் வரைக்கும் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்க. அதுக்கான போர் இன்னைக்கு இவங்க வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து, இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் நடந்த திட்டங்களையும் இன்னைக்கு ஸ்டாலினுடைய 4.25 ஆண்டு ஆட்சியும் ஒப்பிட்டு மக்கள் பார்க்குறாங்க. அதுதான் இன்னைக்கு எடப்பாடியார் நேரடியாக சவால் விடுறாரு. நீங்கள் வாங்க, எங்கே வேணால் கூப்பிடுங்க, எந்த ஊடகத்தில் வேணால் வர சொல்லுங்க, நான் எந்தவித சீட்டும் இல்லாமல் நான் வந்து பேசுகிறேன், நீங்கள் எல்லா சீட்டையும் எடுத்துகிட்டு வாங்க, பேசலாம், விவாதிக்கலாம், எங்கள் ஆட்சியில் செஞ்ச சாதனையை நான் சொல்கிறேன், உங்கள் ஆட்சியில் ஏற்பட்ட பாதிப்பை சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் உங்கள் ஆட்சியில் செஞ்ச சாதனையை சொல்லுங்கள் கேட்குறாரு. அது சந்திக்கிறதுக்கு இவங்க வந்து தைரியம் இல்லாத, தனிப்பட்ட முறையில் அவருடைய உடல் மொழியை விமர்சனம் பண்ணுறது, அவரை தரந்தாழ்ந்து விமர்சிப்பது, முதலமைச்சர் என்ற நிலையே மறந்து இன்னைக்கு பதவி பறிபோது என்ற இந்த வைத்தறிச்சலில் ஸ்டாலினும் உதயநிதியும் பேசுகிற அபத்தமான, அசிங்கமான, அநாகரிகமான, அவதூறான பேச்சுக்கள் இன்னைக்கு அவங்களுடைய பாதிப்பை, அவங்களுடைய நிலவரத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கு. இவங்க இது கடைசி தேர்தல் சந்திக்க போகிறாங்க. திமுக வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுக இந்த தேர்தலோடு துடை தெரியப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்க சொன்ன அத்தனை பொய்களும் இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. இன்னைக்கு போய் அதை தொடங்குறேன், இதை தொடங்குறேன், அந்த திட்டத்தை அறிவிக்கிறேன், இந்த திட்டத்தை அறிவிக்கிறேன்னு ஒரு நாள்தோறும் 2-3 ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தெல்லாம் அறிவித்து எப்போ செயல்படுத்த போகிறாங்க? இன்னைக்கு தேர்வை கூட ஒழுங்காக நடத்த முடியாதவங்க, ஒரு டிஜிபியை நியமிக்க முடியாதவங்க, பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க முடியாதவர்கள் இன்னைக்கு என்ன செய்ய போகிறாங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரத்தில் வந்து கலராக பஸ் எல்லாம் போகுது, மின்தள பேருந்து எல்லாமே தனியாக பேருந்துங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 17,000 ரூபாய் அந்த பஸ்ஸு ஓடினாலும் வாடகை. அந்த டிரைவர் கண்டக்டர் தனியார் போடுறாங்க. அவங்க டிக்கெட் வாங்கி கொண்டு போய் அவங்க கலெக்ஷன் வந்து ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் 17,000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வாடகை. வண்டி ஓடனாலும் 17,000 ரூபாய் கொடுக்கணும். மொத்த கஜானாவை காலி பண்ணி இது இன்னைக்கு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயத்தில் கொண்டு வந்து எல்லாத்தையும் தனியார் மயம் ஆக்கிட்டாங்க. இவங்க போகிறதுக்குள்ள
மொத்தத்தையும் காலி பண்ணி எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி வரலாற்றில் எப்பவுமே இல்லாத ஆட்சி, கருணாநிதி ஆட்சியை விட ஒரு மோசமான ஆட்சியை ஸ்டாலின் தான் தர முடியும்னு இன்னைக்கு தந்துட்டு இருக்காரு. அதனால இந்த ஆட்சி துடைத்தெறியப்படும். தமிழ்நாட்டை சூறையாடி இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வெளிப்படையாக நாங்கள் சொல்கிறோம், 5.5 லட்சம் கோடிகளை கடன் வாங்கி 4 லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சு உலகத்தில் பல நாடுகளில் பதுக்கி வச்சிருக்காங்க. அதுதான் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தோம். அதை விசாரிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க சொல்லி கேட்டிருக்கோம். அதனால நிச்சயமா இவங்க எல்லாம் சிறைக்கு போவது உறுதி. இவங்க அடிச்சு வச்சிருக்க கொள்ள உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் மீட்டு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வளப்படுத்துவோம். இவங்க வாங்கின கடன்ல இருந்து தமிழ்நாட்டை மீட்போம். அதுக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இன்னைக்கு 182 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விடுபட்ட தொகுதிகளுக்கு பயணத்தை தொடங்க போகிறார். நாங்கள் களத்தில் உறுதியாக இருக்கிறோம். எங்களுக்கு எந்தவித பின்னடைவும் இல்லை. மக்களோடு இருக்கிறோம். வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி.